சரத்குமார் படத்தெல்லாம் பார்த்து ஸ்வீட்டு கொடுக்குறீங்க, பட்டாசு வெடிக்கிறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்களே, சரத்குமார் உங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்கும்போது உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், சரத்குமார் எங்களை நல்ல மனிதராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். வேற என்ன செய்ய முடியும்? அதுதான் செய்ய முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம். அது உடலால் சரி, உள்ளத்தாலும் சரி, அறிவாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கலந்து பேசி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு பிரச்சனைனா கலந்து பேச ஒரு டீம் போடுங்க. ஒரு 50 பேர் குழு ஒன்று போட்டுங்க. எதனாலும் அங்கே ரிப்ரசன்ட் பண்ண சொல்லுங்கள். உடனே அவங்க பண்ணணுன்னு அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒரு 1000 ரூபா போட்டால் கூட 50 பேர் போட்டால் எவ்வளோ ஆச்சு? 50,000 ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு இதை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சும்மா நாட்டாமை குடும்பம் பச்சை குத்தினாலும் மட்டுமல்ல, நாட்டாமை குடும்பம் இது அடையாளம், ஆதார் அட்டை மாதிரி இந்த குடும்பத்தின் அடையாளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர வேண்டும் நினைக்கிறேன். என் மகன் ராகுலும் பச்சை குத்துவான். இந்த குடும்பம் என்னைக்கும் போயிட்டு இருக்கும். நாம் இல்லாவிட்டால் நம்ம குழந்தைகளும் இந்த குடும்பத்தை பற்றி நல்லவர்களை சொல்லி தந்த ஒரு நல்ல இடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் அப்படி சொல்வதுதான் நாட்டாமையின் குடும்பம். அது எந்த ஒரு சூழலிலும் நாம் உறுதியாக ஒன்றாக இருக்க வேண்டும், எண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றேன். அது நிச்சயமா நம்மகிட்ட இருக்கனால இவ்வளவு பேர் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அதனால ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு புறப்பட்டு வந்திருக்கீங்க. வெகு தூரத்தில் வருகிறது இந்த அனைவருக்கும் நன்றி. இங்கிருந்து வருகிறது அனைவருக்கும் நன்றி.